டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபைனல் படிக்கிறப்ப டாக்டர் ஜெகதீஸ்வரன் நமக்கு அஞ்சாறு வருஷம் சீனியரு. அப்போல்லாம் 9 months ஹவுஸ் சர்ஜன்சி அப்பவே போஸ்டிங் வந்துடும் இருக்குங்களா. அதில் போஸ்டிங்கை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி டைரக்டர் முன்னாடி போயிருந்தேன். டைரக்டர் கேட்டார், அந்த ஒரு ரிமோட் வில்லேஜ் சொல்லி அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டார். கேட்டோடனே பக்கத்தில் இருந்த பிஏ அவர்கிட்ட காதில் போய் என்னவோ சொன்னார். சொன்னோன்னே சைன் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எங்கிட்ட கன்ஃபரன்ஸே கேட்கல அப்படின்னார். அதனால் வெளியே வந்து வெயிட் பண்ண அந்த பிஏ வந்தோடனே, என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நீங்கள் ஸ்டாலின்னு சொன்னேன், அவ்வளோதான் கையெழுத்து போட்டேன். அதாவது அப்போ அங்கே சொன்னது வந்து அக்செப்டன்ஸ் ரேட் ஃபார் பிஹெச் போஸ்டிங்ஸ் ஹையஸ்ட் வந்து ஸ்டான்லி தானே. அவன் சொன்னானா, சார் இந்த எம்எம்சியிலேருந்து வர்ற பசங்களோட மானடிக்க முடியலைங்க, எதை காட்டாலும் அது இந்த ஊர்லேருந்து எவ்வளோ தூரம், அது எவ்வளோ தூரம், இப்படியே சொல்லி சொல்லி கழுத்து அறுத்துடுவானுங்க அப்படின்னு. அது ஒன்று. அப்புறம் நமக்கு எம்எம்சிக்கு உள்ள ரைவலரிக்கு ஒரு ரீசன்ஸ் வந்து ப்ரொஃபஸர் சிஹெச் சிவராமன் ஈரோட்டில் மணிப்பால ப்ரொஃபஸராக இருந்து ஸ்டான்லி ஸ்டூடெண்ட் 40s. அவர் என்கிட்ட சொல்கிறப்ப சொன்னார், அப்போ வந்து அனாட்டமி கிளாஸஸ் எல்லாமே எம்எம்சியில் தான் நடக்குவேன் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் ஸ்டான்லி ஸ்டூடெண்ட்ஸ். லஞ்சு வந்து ஸ்டான்லிலேருந்து மாட்டு வண்டியில் லஞ்சு வருவோம். ஸோ 1 o'clock லெக்சர் கிளாஸ் முடியும் இல்லைங்க. ஒரு 12:45 12:50 வந்தோடனே அந்த ஜன்னல் வழியாக எம்எம்சி பசங்க பார்த்து, சார் தி முல்லக்காட் ஹஸ் அரைவ்ட் ஃப்ரம் ஸ்டான்லியட்ஸ், லெட் த மீட் த ஹாட் மீல்ஸ் அப்படின்னு உடனே அவர் தேங்க்யூன்னு எந்திரிச்சு போயிடுவார். உடனே அவனுக்கெல்லாம் ஜெயன்னு சிரிக்கிறது, நம்மளை கேலி பண்ணுற மாதிரி. இதுக்கு இவங்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவர் சொன்னோன்னே, நோ சார் யூ கண்டினியூ யுவர் லெக்சர், வி வெயிட் அப்படின்னு. அப்புறம் அவர் 1 மணி வரைக்கும் எடுக்கிறார் இல்லைங்க. 1 மணிக்கு அப்புறம் 2 கேள்வி கேட்டு அது 1:10 கொண்டு வர்றது. அப்படி பண்ணி, ஏன்னா நமக்கு ரெடியாக வண்டியில் மீல்ஸ் இருக்குது, அவனுக்கு மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு 2 o'clock கிளாஸ் வர்றதுக்கு அவனுக்கு கஷ்டம். அப்புறம் அவனை சொல்லிட்டாங்க, ரெட்டி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அதுலேருந்து தான் யூனிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எம்எம்சி ரைவலரி ஸ்ட்ராங் ஆச்சு. அப்பாடு தாங்க பிரச்சனை. வேற அப்புறம் நாம் இப்போ ஸ்டான்லி சொல்ல வேண்டியது எல்லாரும் என்ஜாய் ஹாஸ்டல்ஸும் சரி, டே ஸ்காலரும் சரி. கோபராஜ் ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றாரு. நேற்று ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன், அது இப்போ கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ உங்கள் ஊரில் வந்து நீங்கள் பெரிய புள்ளி ஆகிட்டீங்க நீங்கள். ஸோ எல்லா மக்களும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அரசியலில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டால் இல்லை அப்படி கேட்டால் நீங்கள் தேசிய நீரோட்டத்து கட்சியில் சேருவீங்களா, மாநில கட்சியில் சேருவீங்களா, இல்லை புதுசாக கட்சி ஆரம்பி? இல்லை, நேற்று வரைக்கும் விஜயோட சேரலான்னு இருந்தேன், இன்றைக்கி மாற்றிக்கிட்டேங்க. நீங்கள் யோசனை பண்ணி இன்னைக்கு தான் மாற்றிருக்கேன். யோசனை பண்ணோன்னா யூ வில் பி தி ஃபர்ஸ்ட் மேன் டு பி இன்ஃபார்ம்டு. சினிமா தாங்க, எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கப்புறம் விஜய். சினிமா பாவத்தில் நான் விலகி வர முடியுவேன். இப்போ 40 பேருங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை, பெரிய நம்பர் இல்லை. என்ன எவ்வளோ பேர் தாங்க சாவாங்க. எனக்கு வந்து நேச்சுரல் பியூட்டி இருக்குங்க, அதனால் மேக்கப் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அது இந்த மாதிரி ஆள். சரி, ஓகே, தேங்க்யூ ஜென்மன்.